நமஸ்காரம். வாருங்கள். நமஸ்காரம். இங்கே பார்த்தஞ்சா, நீ இப்படி உம்மென்று முகத்தை வைத்துக் கொள்வதனால் எந்த பயனும் இல்லை. ஆமாமடி, இன்னும் சற்று நேரத்தில் நிச்சயதார்த்தம் நடக்க போகிறது. அங்கே போய் மனையில் உட்காரும் போது இப்படித்தான் முகத்தை வைத்துக் கொள்ளப் போகிறாயா? நீ இப்படி முகத்தை வைத்துக் கொள்வதனால் பெண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை போலிருக்கிறது என்று மாப்பிள்ளை வீட்டார் நினைத்துக் கொள்ளப் போகிறார்கள். வேறு வழியில்லை தஞ்சா, கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்திப்படத்தான் வேண்டும். நம் புனிதாவியை எடுத்துக்கொள். எள்ளளவும் அவளுக்கு தன் தாயின் தம்பியை கல்யாணம் செய்வதில் விருப்பமில்லாமல் தானே இருந்தது. பிறகு ராமானுஜர் அவள் கணவனை நல்வழிப்படுத்தி இப்போது அவர்கள் வாழ்க்கை சீராகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவளுக்கு கல்யாணத்திற்கு பின் வந்த ராமானுஜர் எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன் வரக்கூடாதா? என்னடி பெண்களா, தஞ்சாவை பகட்டாக அலங்காரம் செய்திருக்கிறீர்கள் போல் தெரிகிறதே. பகட்டாக அலங்காரம் செய்தாலும் சாதாரணமாக அலங்காரம் செய்தாலும் தஞ்சா தஞ்சாதான். இவள் அழகு பார்ப்பவர் மனதை அள்ளி கொண்டு போகும். அதெல்லாம் சரி, என்னதான் அழகு இருந்தாலும் முகத்தை இப்படி தூக்கி வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி? நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லக்கூடாதா? சொல்லிக் கொண்டுதான் மாமி இருக்கிறோம். அவள் கேட்டால் தானே. சொல்லி சொல்லி எங்களுக்கு தான் அழுத்து போய்விட்டது. என்ன பெண்ணோ. சரி சரி, மாப்பிள்ளை அகத்தார் வரும் நேரமாகிவிட்டது. அவர்கள் வந்து எல்லாம் தயாரான பிறகு இவளை மனைக்கு அழைத்து வந்தால் போதும். நான் வந்து சொல்கிறேன். அதுவரை நீங்கள் இங்கேயே இருங்கள். சரி மாமி. நமஸ்காரம். வாருங்கள். வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். முதலில் தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். எதற்கு? நிச்சயதார்த்தத்திற்கு அழைக்க வேண்டியவர்களை பட்டியலிட்டு அவர்களை அழைத்ததும் ஒரு சிறிய குறியை அழைத்ததற்கு அடையாளமாக இட்டு வைப்பேன். எப்படியோ தெரியாமல் அதை உங்கள் பெயரின் மேலும் இட்டுவிட்டேன். நேற்றிரவுதான் அச்சச்சோ, சோமியாஜி சுவாமிகளை அழைக்காமல் இட்டுவிட்டேனே. நாளை நிச்சயதார்த்தத்தை வைத்துக்கொண்டு இனி எப்படி அழைப்பது என்று வருந்திக் கொண்டிருந்தேன். ஆனாலும் அழைக்கவில்லை என்று யோசிக்காமல் தம்பதி சமேதராய் வந்திருக்கும் உங்கள் பெருந்தன்மையை என்னவென்று சொல்ல? குறை ஒன்றுமில்லை ஆறாமதன் சுவாமிகளே. பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்தும் வர முடியாமல் போய்விட்டது. அதற்கு நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். 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 நமஸ்காரம் ஆறாவதரே. அடடே கோபாலன், நமஸ்காரம். என்ன, நேரத்திற்கு தானே வந்திருக்கிறேன். தாமதம் ஒன்றும் ஆகிவிடவில்லையே. இல்லை கோபாலன். மாப்பிள்ளையின் தோப்பனார் ராம ஐயங்கார் வந்துவிட்டாரா? ஏன், உம் சிநேகிதர் ராமையங்கார் என்று சொல்லக்கூடாதா? என் சிநேகிதர் என்ற நட்பை விட உம் சம்பந்தி என்ற உறவுதான் இப்போது மிகவும் பலமானது ஆறாவதரே. அதனால் தான் அப்படி சொன்னேன். மாப்பிள்ளை அகத்துக்காரர்கள் வரும் நேரம்தான் இது. சோமியாஜி சுவாமிகளே, இவர்தான் கோபாலன், இந்த சம்மதத்திற்கே காரணகர்த்தா. நமஸ்காரம். நமஸ்காரம். இவர்தான் என் வருங்கால சம்பந்தியை நான் யஜ்யமேடு போயிருந்த போது அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர் இல்லை என்றால் இந்த சம்பந்தமே இல்லை என்று சொல்லலாம். கோபாலன், இவர்தான் சோமியாஜி, எங்களுக்கு நெருக்கமான குடும்ப நண்பர். அது அவருடைய மனைவி. நமஸ்காரம். நமஸ்காரம். இது என் மனைவி கௌசல்யா. நமஸ்காரம். நன்றாக தெரியுமே. நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். கௌசல்யா, சுவாமி, இவர்கள் எல்லோரையும் உள்ளே அழைத்துக் கொண்டு போய் உட்கார வைத்து விட்டு வா. இன்னும் சற்று நேரத்தில் மாப்பிள்ளை அகத்துக்காரர்கள் வந்து விடுவார்கள். சரி சுவாமி, வாருங்கள். ஆகட்டும். நீங்களும் வாருங்கள். நமஸ்காரம். வாருங்கள். வாருங்கள், அமருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். அமருங்கள். எல்லோரும் அமருங்கள்.
என்னம்மா கௌசல்யா, நேரமாகி விட்டது. மாப்பிள்ளை வீட்டார் எங்கே? இதோ வரும் நேரம்தான் மாமா. காந்திமதி, நீ எங்கே வரமாட்டாயோ என்றுதான் நினைத்தேன். எப்படி வராமல் இருக்க முடியும் மாமி? தஞ்சமாம்பாளோடு இன்று நேற்றா பழக்கம். தஞ்சா எங்கே இருக்கிறாள்? உள்ளேதான் இருக்கிறாள். காந்திமதி, அங்கே பார், மாப்பிள்ளை பையன் வருகிறான். ராமானுஜா. ராமானுஜனா? நன்றாயிருக்கிறது காந்திமதி. மாப்பிள்ளை பையன் பெயர் ஜெயன். அமருங்கள். நீயும் உட்கார்ந்து கொள். உட்காரு. நமஸ்காரம் கோபாலன். ஆரம்பித்து விடலாமா? பேஷாக ஆரம்பித்து விடலாமே. கௌசல்யா, தஞ்சமாம்பாளை அழைத்துக் கொண்டு வா. உட்காரம்மா, உட்கார். என்ன ஆறாவமுதன் சுவாமிகளே, பத்திரிகையை வாசித்து விடலாமா? தாராளமாக வாசிக்கலாம். நிச்சயதார்த்த முகூர்த்த ஒப்பந்த பத்திரிகை. கர்நாடகாவைச் சேர்ந்த வேலூரில் வசித்து வரும் திருநாட்டுக்கு எழுந்தருளிய சேஷாத்ரி ஐயங்காரின் கனிஷ்ட புத்திரனும் ஸ்ரீமான் கொரடாச்சேரி பூவாரக ஐயங்காரின் அனுஜனுமாகிய அடியேன் ராம ஐயங்கார் மனப்பூர்வமாக கீழ்க்கண்டவாறு தெரிவிக்கிறேன். ஸ்ரீபெரும்புதூரில் வசித்து வரும் திருநாடேகிய ஸ்ரீமான் பாஷ்யம் ஐயங்காரின் சீமந்த புத்திரனான ஸ்ரீமான் ஆறாவமுத ஐயங்காரின் சீமந்த புத்திரி சௌபாக்கியவதி தஞ்சமாம்பாளை அடியனின் புத்திரன் சிரஞ்சீவி ஜெயனுக்கு வரும் பங்குனி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாணிக்கிரகணம் செய்து கொள்வதாக இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். இங்கனம் அடியேன் கொரடாச்சேரி ராம ஐயங்கார் கூறியதை நானும் முழு மனதாக சம்மதிக்கிறேன். இங்கனம் பள்ளத்தூர் ஸ்ரீமான் ஆறாவமுத ஐயங்கார். ராம ஐயங்கார் சுவாமிகளே, சொல்லுங்கள் சுவாமி. பெண்ணை நிச்சயம் செய்யும் விதமாக உங்கள் தாம்பூலத்தட்டை முதலில் ஆறாவமுதன் சுவாமிகளிடம் கொடுங்கள். நிறுத்துங்கள்.
நில்லுங்கள். அமுதா, என்னடி இது? மாப்பிள்ளை பையன் போல் இங்க ஒருத்தன் இருக்கிறான். இது என்ன பாட்டி, மாயமாக இருக்கிறதே? எழுந்திரடா. எழுந்திரு என்றால் என்ன? ஏமாற்றுகிறீர்களா? நான் தான் மாப்பிள்ளை என்று சொல்லி என்னை ஏமாற்றுகிறீர்களா? எப்படி வந்தான் இவன்? திருடன் வந்து திறந்தான். அவன்தான் வந்து சொன்னான், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்று. சுவாமி, என்ன இது? இவர் யார்? பார்ப்பதற்கு மாப்பிள்ளையைப் போலவே இருக்கிறாரே. மாப்பிள்ளை போல் அல்ல, நான் தான் மாப்பிள்ளை. எனக்குத்தான் கல்யாணம். இதோ நிற்கிறானே என் தம்பி விஜயன். இவன் வெறும் பொம்மைதான். இவனை காட்டி எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு என்னை பூட்டிவிட்டு வருகிறீர்களா? என்ன ராமையங்கார், என்ன இதெல்லாம்? உமக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை பண்ணையை பார்த்துக் கொள்வதாக சொன்னீர்களே, அவர்தான் இவரா? போய் பண்ணையை பார்த்து கொண்டிருப்பது இந்த விஜயன் தான். இவர் பெயர் விஜயனா? மாப்பிள்ளை பெயர் ஜெயன் என்றுதானே சொன்னீர்கள்? ஆறாவமுதன், சற்று பொறும், நான் பேசிக் கொள்கிறேன். ராமையங்கார், என்னவோ இதெல்லாம்? இந்த பையனுக்கு சற்று புத்தி சுவாதீனம் இல்லாதது போல் தெரிகிறது. எனக்கு நிறைய புத்தி இருக்கிறது. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் புத்தியே இல்லை. ராமையங்கார், ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத பையன் உங்களுக்கு இருப்பதை ஏன் மறைத்தீர்கள்? அது வந்து... ஏய், உன் பெயர் என்ன? சொல்லடா, உன் பெயர் என்ன? விஜயன். உன் பெயர் என்ன? ஜெயன். என்ன ஓய், நிச்சயதார்த்த பத்திரிகையை பிரகஸ்பதி வாசித்த போது மாப்பிள்ளையின் பெயர் ஜெயன் என்றுதானே வாசித்தார்? உண்மையிலேயே இவனை காட்டி அவனுக்கு கல்யாணம் பண்ணுவதற்காக ஏற்பாடு செய்தீர்களா? இல்லை இல்லை, தவறிப்போய் விஜயனுக்கு பதில் ஜெயன் என்று சொல்லிவிட்டேன். இல்லை மாமா, என் அப்பா நல்லவரே இல்லை. உனக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள். விஜயனை மாப்பிள்ளை என்று காட்டிவிட்டு கல்யாணத்து அன்று உன்னைத்தான் மனையில் உட்கார வைக்கப் போகிறேன் என்று என் அப்பா சொன்னார். என் தம்பியும் அதற்கு ஒத்துக்கொண்டான். ஆனால் இப்போது விஜயன்தான் மாப்பிள்ளை, விஜயனுக்கு பதில்
ஜெயன் என்று வாய் தவறி சொல்லிவிட்டேன் என்று பொய் சொல்லுகிறார்கள். அசடே, சற்று வாயை மூடு. நீங்கள் எல்லாம் தான் அசடு. என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்று கண்டுபிடித்து இங்கு ஓடி வந்து விட்டேன் பார்த்தீர்களா? நான் புத்திசாலி, நீங்கள் எல்லோரும் தான் அசடு. திருடன் மட்டும் வந்து என்னை திறந்து விட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் ஜெயன் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? விஜயனுக்கு இப்பெண்ணை நிச்சயம் செய்திருப்பீர்கள். என்ன மோசடி ஐயா இது? நீரெல்லாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரா? இதெல்லாம் உமக்கு அடுக்குமா? இல்லை, இப்போது நீர் போட்டிருப்பதும் வேஷமா? இவன் சொல்வதெல்லாம் உண்மைதானா? அப்படித்தான் திட்டம் போட்டிருக்கிறீரா? இந்த ஜெயனைத்தான் கல்யாண பந்தலில் உட்கார வைப்பதாக இருந்தீரா? ராமையங்கார், இதற்கு மேலும் அமைதியாக இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. நீராக ஒப்புக்கொண்டால் நல்லது, இல்லையேல் இதை நான் சாதாரணமாக விடமாட்டேன். என் மூலம்தான் இந்த சம்பந்தம் 6ஆவதற்கு வந்தது. அதில் ஒரு பிழை என்றால் நான் பொறுக்க மாட்டேன். சொல்லுங்கள், எதற்காக இப்படி செய்தீர்கள்? புத்திரபாசம் புத்திரபாசம் தான் என்னை இப்படி செய்ய வைத்து விட்டது. என் மூத்த மகன் ஜெயன் பிறந்தது முதலே சற்று மனம் குன்றிதான் இருந்தான். அப்பாவியான இவனை எங்களுக்கு பிறகு யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்துதான் இவனுக்கு ஒரு குணவதியான பெண்ணை மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தோம். அதற்கு எங்கள் வேலூரில் யாரும் பெண் தர முன்வரவில்லை. அதனால்தான் வெளியூரில், அதுவும் வசதிக்கு ஏற்றாற்போல் பார்க்காமல் சற்று நடுத்தர குடும்பத்தில் பெண் எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். கோபாலன் மூலம் 6ஆவதன் பரிட்சயமானதும் எப்படியாவது இந்த சம்பந்தத்தை முடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தோம். மாப்பிள்ளை சற்று மனநலம் குன்றியவர் என்று சொன்னால் எங்கே 6ஆவதன் மறுத்து விடுவாரோ என்று பயந்துதான் இளையவன் விஜயனை காண்பித்து மூத்தவன் ஜெயனுக்கு கல்யாணம் செய்து வைக்க தீர்மானித்தோம். யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், ஆனால் அந்த பகவானை ஏமாற்ற முடியாது என்பதற்கு சான்றாக பரதனின் சன்னிதானத்தில் நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்ததால் அவரே இந்த உண்மையை அனைவரும் அறியும்படி செய்து விட்டார். அட பாதகா, உன் மகனின் வாழ்க்கைக்காக ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை அழிக்க இருந்தீரே, நீரெல்லாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரா? 6ஆவதா, என்னை மன்னித்து விடப்பா. இந்த சம்பந்தம் மட்டும் முடிந்திருந்தால் தஞ்சமாம்பாளின் வாழ்க்கை என்னவாகி இருக்கும்? இப்போது மட்டும் என்ன, அவள் வாழ்க்கை முடிந்துதான் போய்விட்டது. உன் மீது எந்த தவறும் இல்லை கோபாலன். தவறு என்னுடையது. மாப்பிள்ளை அகத்தினர் வசதியானவர்கள் என்று தெரிந்ததும் எதை பற்றியும் ஆராயாமல் ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த வரதன் என் மயக்கத்தை போக்கிவிட்டார். படுகொழியில் விழ இருந்த என் மகளை காப்பாற்றி விட்டார். 6ஆவதன் சுவாமி, போதும். மேற்கொண்டு ஒரு வார்த்தை நீர் பேச வேண்டாம். தயவு செய்து இது போன்ற ஒரு பாதகத்தை மனதளவும் நினைக்காதீர். நான் உங்கள் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். தவறான ஒரு நிச்சயதார்த்தத்திற்கு உங்கள் அனைவரையும் அழைத்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்து விட்டேன். என் மகள் தஞ்சாவின் நிச்சயதார்த்தம் நின்று விட்டது. இதை இவ்வூரில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்து விடுங்கள்.
வரம் தந்து விட்டாய் வரதா.